வெல்கம் டு 7 இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்ஐக்காக பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் 14 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, ரிப்பன் பிரபு. கொஷின் நம்பர் 2, டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம்? ஆன்சர் டி, 1886 ஜூலை 30. கொஷின் நம்பர் 3, ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? ஆன்சர் ஏ, 50 நாடுகள். கொஷின் நம்பர் 4, ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது? ஆன்சர் சி, 1995. கொஷின் நம்பர் 5, பஞ்சசீல கொள்கையை கூறியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, நேரு. கொஷின் நம்பர் 6, புளூட்டோ தனது கோள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு என்ன? எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2006. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 7, சியாலின் சராசரி ஆழம் எவ்வளவு? ஆன்சர் ஏ, 20 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 8, இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது? ஆன்சர் பி, 5 மில்லிமீட்டர். கொஷின் நம்பர் 9, தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்குள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 10, உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் டி, இந்தியா. கொஷின் நம்பர் 11, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 12, இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது? ஆன்சர் டி, 64 லட்சம். கொஷின் நம்பர் 13, முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, எர்னஸ்ட் பர்கர். கொஷின் நம்பர் 14, மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, எஸ்கே தார் கமிட்டி. கொஷின் நம்பர் 15, இரட்டை குடியுரிமை உள்ள நாடு எது? ஆன்சர் பி, அமெரிக்கா. கொஷின் நம்பர் 16, முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? ஆன்சர் ஏ, செம்பு. கொஷின் நம்பர் 17, சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1921. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 18, மிகவும் பழமையான வேதம் எனப்படுவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக் வேதம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19, சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் பி, பர்ஸ்வநாதர். கொஷின் நம்பர் 20, சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? ஆன்சர் சி, 2001. கொஷின் நம்பர் 21, தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஏ, பிரதமர். கொஷின் நம்பர் 22, பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1967. கொஷின் நம்பர் 23, கருப்பு புரட்சி எது? கருப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 24, வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? ஆன்சர் டி, பிரான்ஸ். கொஷின் நம்பர் 25, மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு? ஆன்சர் பி, 1921. கொஷின் நம்பர் 26, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த மலை பார்த்தீங்கன்னா சேரவராயன் மலை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 27, பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 2002. கொஷின் நம்பர் 28, களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் பி, திருநெல்வேலி. கொஷின் நம்பர் 29, மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? ஆன்சர் சி,
மோரி செல்சர். கொஷின் நம்பர் 30. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் டி 1960. கொஷின் நம்பர் 31. இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் குறைந்த மாநிலம் எது? ஆன்சர் டி பீகார். கொஷின் நம்பர் 32. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் சி உத்தரகாண்ட். கொஷின் நம்பர் 33. ஒரிசாவின் துயரம் எது? ஆன்சர் ஏ மகாநதி. கொஷின் நம்பர் 34. இந்தியாவின் 25வது மாநிலம் எது? ஆன்சர் சி கோவா. கொஷின் நம்பர் 35. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன? ஆன்சர் பி 2002 முதல் 2007 வரை. கொஷின் நம்பர் 36. விமானங்களில் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படுவது டேஸ் மீட்டர்? ஆன்சர் ஏ அல்டிமீட்டர். கொஷின் நம்பர் 37. இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 38. மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பி ஒயஸ்டெட். கொஷின் நம்பர் 39. வைட்டமின் கேவின் வேதி பெயர் என்ன? ஆன்சர் டி பைலோகுயினைன். கொஷின் நம்பர் 40. அரபிக்கடலின் அரசி யார்? ஆன்சர் பி கொச்சின். கொஷின் நம்பர் 41. உலக தண்ணீர் தினம்? ஆன்சர் பி மார்ச் 22. கொஷின் நம்பர் 42. தனிசுழி வெப்பநிலை. தனிசுழி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 43. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது என்ன? ஆன்சர் சி U-235. கொஷின் நம்பர் 44. வெர்னியரின் மீச்சுற்றளவு எவ்வளவு? ஆன்சர் ஏ 0.01 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 45. கொழுப்பில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் சி ஸ்டீரியாயிக் அமிலம். கொஷின் நம்பர் 46. இரத்தத்தின் pH மதிப்பு என்ன? இரத்தத்தின் pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 7.3 7.5 வரைக்கும். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 47. ஐந்துலக வகைப்பாடு முறையை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சி RH விட்டகர். கொஷின் நம்பர் 48. பட்டாணியின் இருசோர் பெயர் என்ன? ஆன்சர் பி பைசம் சட்டைவம். கொஷின் நம்பர் 49. செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிரவுன். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 50க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்ப்போம். இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் வந்து 14 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் வந்து 15 வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காக்கி செடின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிலபஸ் வைஸில் வந்து ஃபுல்லாக வந்து 45 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் இருக்க கொஷின்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த 140 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து. ஏன்னா பிசி எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 70க்கு வந்து 35 எபோவ் கொஷின்ஸ் வந்து நம்ம கொஷின்லேருந்தே வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ஐ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஷினுக்கு வந்து ஒரு 60 எபோவ் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கேட்டாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அந்த 45 தேர்வுலையும் வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 140 கொஷின்ஸ் ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 140 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 50 to 60 கொஷின்ஸ் வந்து நம்ம கொஷின்லேயே வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க. அதோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள்.